தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் சிறுமையில் கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டே, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி நீரே, பீர்லகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீர்லகாய் ரோகி எந்தன் ஜீவ நீருற்று நீ. ஆம் பரலோக பிதாவே, எங்களை காண்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை காண்கிற தேவன் நீர் ஒருவர் இருக்கிறீரப்பா. பீர்லகாய் ரோகி, எங்களை காண்கிற தேவனே, உமது கரத்திலே இந்த நாளையும் ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய காரியங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை தந்து எங்களை சுகமாக்குவீராக. உம்முடைய வார்த்தை தந்து எங்களை தேற்றுவீராக. உம்முடைய வார்த்தை தந்து எங்களை உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நடத்துவீராக. வார்த்தைக்கு விரோதமான எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அது சபிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் கரம் எங்களை நடத்துவதாக. உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே விதைக்கப்பட்டு 30, 60, 100 மடங்கு பலனை கொண்டு வருவதாக. நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதா எங்கள் மூலம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசியான ஏசாயா மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்ய போகிறவைகளை யாருடைய காதுகளும் இதுவரைக்கும் கேட்டதும் இல்லை, கண்களால் கண்டதும் இல்லை, இருதயத்திலே உணர்ந்ததும் இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஏசா அங்க சொல்லியிருக்கிறார். விசேஷமா இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து, அவர் நமக்காக செய்ய போகிறவைகளை குறித்து அங்கே அவர் மறைமுகமாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு, பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அது மறைக்கப்பட்டு இருந்தது. கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மையை வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட அதிசயங்களை வைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு நடக்க போகிற அந்த நன்மை அற்புதங்கள் என்ன என்று பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கோ அல்லது பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கோ அது மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் அழகாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை,
காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ, சொல்லுங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே எல்லாரோடும் ஆவியானவர் இல்லை. அதனால அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே வேத புஸ்தகம் அவர்கள் கையிலே இல்லை. எந்த தோல் சுருளும் அவர்கள் கையில் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், நியாயாதிபதிகள் இருந்தார்கள், அரசர்கள் இருந்தார்கள். தங்கள் வாயினாலே கர்த்தர் சொன்னதை அறிவிப்பார்கள், அவ்வளவுதான். ஆனால் தனிப்பட்ட முறையிலே ஆவியானவர் எல்லாரோடும் இல்லை. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆவியானவர் எல்லாரோடும் இல்லை. அதனால அவர்கள் எதிர்காலங்கள், கர்த்தர் அவர்களை கொண்டு வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் நம்மை குறித்த நோக்கங்களும், திட்டங்களும், தீர்மானங்களும், வாக்குத்தத்தங்களும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் ஊழியர்கள் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக, வாக்குத்தத்தத்தின் மூலமாக நமக்கு அதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து நமக்கு வெளிப்பாடு இருக்கிறதா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது என்பது போல தான் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நமக்கோ, சொல்லுங்க, நமக்கோ எனக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆவியினாலே ஊழியர்கள் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்? தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் தம்மிடத்தில் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, சொல்லுங்க, எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணினாலே காண செய்திருக்கிறார், காதுகளினாலே கேட்க செய்திருக்கிறார், இருதயத்திலே தோன்ற செய்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் நமக்கு சொன்ன சில காரியங்களை நாம் இன்னும் கண்ணால பார்க்காம இருக்கலாம். கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நானும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம்? கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, காணாமலே விசுவாசித்திருக்கிறோம். நாம் எல்லாரும் யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பார்க்கல, எதையோ கர்த்தரையோ இல்லை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளையோ ஒருவேளை நான் இன்னும் பார்க்கல, ஆனா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், விசுவாசித்து இந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அதனால நான் தான் பாக்கியவான், நீங்க தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் சொன்னதை இதுவரைக்கும் கண்ணால நம்ம இன்னும் பார்க்கல, கர்த்தர் சொல்லி இருக்கிறத காதால கேட்டிருக்கிறோம். ஆமென். கேட்டிருக்கோமா இல்லையா? ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஆவியானவர் மூலமா அதை வெளிப்படுத்துறார். என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார், செய்து கொண்டு இருக்கிறார், எல்லாம் வெளிப்படுத்துறாரா இல்லையா? வெளிப்படுத்துறாரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மோட பேசுறாரா? ஊழியர்கள் மூலமா பேசுறாரா? அம்மா மூலியமா பேசுறாரா இல்லையா? பேசுறாரு. ஆமென், அல்லேலூயா. ஆனா சில காரியங்கள், பல காரியங்களை இன்னும் நம்ம கண்ணு என்ன செய்யல, பார்க்கல, அதை அனுபவிக்கல. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை இன்னும் கண்ணால பார்க்கல. இனி அதை பார்க்கும்படி கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை நமக்கு ஆல்ரெடி வெளிப்படுத்திட்டார். இனி புதுசா ஒன்று அவர் செய்ய போறது இல்லை. என்னத்தை சொல்லி இருக்கிறாரோ அதை தான் செய்ய போகிறார். சொல்லுங்க, இனி புதுசா ஒன்று அவர் சொல்ல போறதும் இல்லை, செய்ய போறதும் இல்லை. சொன்னதை என் வாழ்க்கையில
என் கண்ணால பார்க்க வைக்க போறார். இதுவரைக்கும் கர்த்தர் சொன்னதை இனி நம்முடைய கண்கள் காணும். காதால கேட்டதை இனி என் கண்கள் காணும். சொல்லுங்க, காதால கேட்டதை என் கண்கள் காண போகிறது. கர்த்தர் எனக்கு பேசின வார்த்தைகள், கர்த்தர் என்னோடு செய்த உடன்படிக்கை. தாவீதை குறித்து வாசிச்சோம்ல 89ஆம் அதிகாரத்தில், சங்கீத புஸ்தகம் 89ஆம் அதிகாரத்தில் எனக்கு என்ன வாசித்தோம்? தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், என் உண்மையிலிருந்து நான் பிசக மாட்டேன், நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல, சொன்னா செய்வேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிற நீ தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாரும் பதற வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். சொல்லுங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் பிழைப்பேன். அவர் எனக்கு பொய் சொல்லுவதில்லை, அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. தாவீதுக்கு அளித்த கிருபை வரங்களை எனக்கு அளித்திருக்கிறார். தாவீதோடு உடன்படிக்கை செய்த தேவன் என்னோடு புதிய உடன்படிக்கை மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக எனக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நாம் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் உண்மையிலிருந்து நான் பிசகுவதில்லை, என் உண்மையிலிருந்து நான் விலகுவதில்லை, நான் சொன்னா நிச்சயம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். இப்ப நமக்கான எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். கர்த்தர் பேசினதெல்லாம் மறந்துடுறோம். சூழ்நிலைகள் வார்த்தைக்கு விரோதமா வரும்போது நம்ம பயந்துடுறோம், முறுமுறுத்துறோம், அழுதுறோம், அங்கலாய்ப்பு பண்ணுகிறோம். ஏன் என்று கேள்விகளை கேட்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில் இதை அனுமதிக்கிறார் என்று வேதனைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். நமக்கு ஒரு ஆறுதல், கண்ணீர் வடிச்சிட்டா தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்துட்டா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதான், அது உண்மைதான். யாரு தேவ சமூகத்தில் வந்து அழுகணும் தெரியுமா? முதலா தேவ சமூகத்தில் வந்தவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், வாக்குத்தத்தத்தை பெறாதவர்கள் அழலாம். ஆனால் அன்னாள் தேவ சமூகத்திலே அழுதாள். அன்னாள் தேவ சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி, எப்படி அழுதா? இருதயத்தை ஒட்டச்சு அப்படியே தேவ சமூகத்தில் ஊத்துறா. எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால் அதை உமக்கே தருகிறேன், எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால் அதை உங்களுக்கே தருகிறேன். நல்ல ஒரு பொருத்தனை ஜெபம். எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால் நான் அதை உமக்கே தருகிறேன். சொல்லுங்க, எனக்கு ஒன்று தாங்க, அது உமக்காக. எதை கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் அது உமக்காக. ஆமென். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படுங்கிற மாதிரி அன்னாளுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு மகனை தாரும் என்று ஜெபிக்கவில்லை, எனக்கு ஒரு மகனை தருவீரானால், கொடுப்பீரானால் அதை உமக்கே தருகிறேன். எவ்வளோ அருமையான ஜெபம் இல்லை? அருமையான ஜெபம் இல்லை? அதை அழுதுகிட்டே ஜெபிக்கிறா, அழுதுகிட்டே துக்கம் தாங்க முடியாம அவன் மனிதர்களினால, பெண்ணினால் மூலம் வந்த அந்த துக்கம் தாங்க முடியாம அவ இருதயத்தை ஒட்டச்சு என்ன செய்யறா? தேவ சமூகத்தில் ஊற்றும் பொழுது ஏலி என்கிற அந்த ஊழியக்காரன் மூலியமா ஒரு வார்த்தை வருது. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவது. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவது. எதையெல்லாம் நீங்க தேவ சமூகத்தில் அழுது இருதயத்தை உடைச்சு உபவாசித்து நீங்க ஜெபித்திருக்கிறீர்களோ அதற்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினால பதில் நிச்சயம் வரும். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் எதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் எந்த காரியத்தை குறித்து ஜெபித்திருக்கிறீர்களோ அது எல்லாம் ஆகும்.
இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு நடக்கும். நடக்கும். சொல்லுங்க, நான் எதெல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்டிருக்கேனோ, எதெல்லாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்திருக்கிறேனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும். ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். சொல்லுங்க, ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகள் எல்லாம் கேட்டிருக்கிறோமோ, கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கிறீங்களா இல்லையா? அதுக்கு பதில் வருமா வராதா? விசுவாசிக்கிறீங்களா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால நான் தேவ சமூகத்தில் கேட்டிருக்கிறேன். யாரெல்லாம் கேட்டிருக்கிறீங்க? அண்ணால போல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? வீடு வாசல் ஏதோ நீங்க என்னெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அவர் கட்டளையிடுவார். சொல்லுங்க, எனக்கு அவர் தருவார், எனக்கு அவர் தருவார், எனக்கு அதை தருவார். அப்போ அந்த வார்த்தை வந்த பிறகு அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவளுக்கென்று தேவன் வைத்திருக்கிற சாமுவேலை குறித்து அவள் காணவும் இல்லை. அவளுக்காக தேவன் வைத்த சாமுவேலை குறித்து அவளுடைய இருதயத்தில் அவர் கற்பனை பண்ணி கூட பார்க்கவில்லை. எனக்கு ஒரு தீர்க்கதரிசி பிறக்க போகிறான், அவன் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் வருவான், அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பான், அவன் தேவனுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு நல்ல ஆசாரியனாக இருப்பான் என்று அவன் மூலமாய் தேவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவான் என்று அன்னாளுக்கு தெரியவில்லை. அன்னாள் அதை புரிந்து கொள்ளவும் இல்லை. அன்னாள் மனதில் அது தோன்றவும் இல்லை. அதை கற்பனை பண்ணி பார்க்கவும் இல்லை. அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவள் கேட்டது ஒரு பிள்ளையை கொடுங்க, அதை உமக்கு தருகிறேன். ஆனால் பிறக்க போகிற பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை என்று அவளுக்கு தெரியாது. அவள் கற்பனை பண்ணி கூட பார்க்கல. அதை குறித்து அவளுக்கு வெளிப்பாடு கிடையாது. வெளிப்பாடு இருந்துச்சா? வெளிப்பாடு இருந்துச்சா? அந்த வெளிப்பாடு இல்லாதனால தான் அவ தேவ சமூகத்தில் அழுதா. இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? யாருக்கு வெளிப்பாடு இல்லையோ, யாருக்கு தீர்க்க தரிசனம் இல்லையோ, யாருக்கு வாக்குத்தத்தங்கள் இல்லையோ அவர்கள் தான் தேவ சமூகத்தில் அழுவார்கள். ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் மீண்டும் அழுவதில்லை. அவர்கள் துக்கமுகமாய் இருப்பதில்லை. ஆமென். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அதிகாரத்திலே அழுகிறவள், இரண்டாம் அதிகாரத்திலே அவள் களி கூறுகிறாள். களி கூறுகிறாள், சந்தோஷமாய் இருக்கிறாள். காரணம், நான் விசுவாசிக்கிறேன், நான் பதற மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் பிழைப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், தேவ மகிமையை காண்பேன். சங்கீதம் 27 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். என்னவா இருப்பேன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நிச்சயம் அவர் நன்மை செய்வார். சொல்லுங்க, நிச்சயம் எனக்கு நன்மை செய்வார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கை விடுவது இல்லை. அவர் எனக்கு சொன்னதெல்லாம் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார், ஈசாக்குக்கு சொன்னதை நிறைவேற்றினார், யாக்கோப்புக்கு சொன்னதை நிறைவேற்றினார். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு அறிக்கை பண்றாரு. யோபு 19ஆம் அதிகாரத்தில், யோபு 19ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, 25-26 வசனத்தில், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அதை காணும். கண்கள் காணும். நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவன் தம்முடைய சீசர்களுக்கு அவர் உயிரோடு இருக்கிறதை அநேக திருஷ்டாந்தங்களினாலே அதை அவர் உறுதிப்படுத்தினாரா இல்லையா? உறுதிப்படுத்தினாரா இல்லையா? இப்ப நமக்கு நிச்சயம் அதை உறுதிப்படுத்துவார். நம்முடைய கண்கள் அதை காணும். சொல்லுங்க, நம்முடைய கண்கள் எதை காணும்? கர்த்தர் நமக்கு சொன்னதை நம்ம பார்க்கிற வரைக்கும் நாம் சாக போவதில்லை. சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதை என் கண்ணால பார்க்கிற வரைக்கும். ஆமென். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே லூக்கா புஸ்தகத்திலே சிமியோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வார்த்தை சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய மேசியாவை காணும் மட்டும் சாக மாட்ட அப்படின்னு ஆவியானவர் அவனோட சொல்லியிருந்தாராம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக தூக்கிட்டு வரும்போது அதை பார்த்த பிறகு அவன் சந்தோஷப்படுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு சொன்னதை நாம் பார்க்கும் வரைக்கும் நாம் சாக மாட்டோம். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும், கர்த்தர் எனக்கு கொண்டு செய்ய போகிற தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் நான் சாக போவதில்லை.
அதை என் கண்கள் காணும். அதை என் கண்கள் காணும். ஆமென். சொல்லுங்க, என் கண்ணு பார்க்கும். என் கண்ணு பார்த்தா தான் நான் சாவேன். சொல்லுங்க, என் கண்ணு பார்த்தா தான். அதனால தான் பைபிள் சொல்லுது, தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்கள் காணவும் இல்லை, அதை கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அதை உணரவும் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய எனக்கும் உங்களுக்கும் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இனி வெளிப்படுத்த வேண்டியது ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெளிப்படுத்திட்டாரு. நம்ம தான் மந்தமாக இருக்கிறோம், நம்ம தான் மறந்து இருக்கிறோம், நம்ம தான் அவிவிசுவாசியாக இருக்கிறோம். என்னவாயிட்டோம்? தேவன் நமக்கோ எனக்கோ எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? ஹலோ, வெளிப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டாரா இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம்? பீர்லகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. சொல்லுங்க, பீர்லகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ. கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. சொல்லுவோம், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே. ஆமென், ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஒரு அம்மா மாத்திரம் இல்லை, அண்ணால பார்த்தோம். அன்னாள் வாக்குத்தத்தம் வந்த பிறகு அவள் என்ன செய்யவில்லை? துக்கமுகமாய் இருக்கவில்லை, அளவில்லை, சந்தோஷமா இருந்துட்டா. ஆமென். அதனால நம்ம எப்போதுமே எப்போதுமே சந்தோஷமா தான் இருக்கணும். ஆமென். சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமா இருக்கிறதா நமக்கு பலன். அல்லேலூயா. யார் தேவ சமூகத்தில் அழுவா? சத்தியத்தை அறியாதவர்கள், இயேசுவை நம்பாதவர்கள், புதிதாக ஆலயத்துக்கு வருகிறவர்கள் நம்பலாம். ஆனால் வந்து வார்த்தையை கேட்டு கர்த்தர் என்ன செய்ய போறேன்னு சொன்ன பிறகும் நம்ம இன்னும் அழுதுகிட்டு இருக்கிறோம்னா நம்ம பேர் என்னது? விசுவாசி இல்ல, அவிசுவாசி என்ற விசஊசி. விசுவாசி என்ற, ஆமென், விசுவாசிக்கிறவன் பதறான். சொல்லுங்க, நான் பதற மாட்டேன், நான் செதறவும் மாட்டேன், நான் பெருகுவேன், நான் உயர்வேன். ஆமென். எனக்கு தீமை என்பதே இல்லை. இனி நான் தீங்கை காணாதிருப்பேன், இனி தீங்கை காணாதிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நேரம் மிக குறைவாக இருக்கிறதுனால நான் அப்படியே சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். அங்கே ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை குறித்து ஒரு பரதேசி அடிமை, அந்த ஆகார் என்கிற பெண்ணுக்கு அந்த ஆகார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், பேருக்கு அர்த்தம் என்னன்னா பரதேசி. என்ன தேசி? பரதேசி. ஆகார் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகார் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆபிரகாமும் சாராளும் எகிப்துக்கு போன பொழுது, அங்கிருந்து திரும்பி வந்த பொழுது ஒரு அடிமை பெண்ணை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாததுனால சாராள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தன் அடிமை பெண்ணை தன்னுடைய புருஷனுக்கு மனைவியாக கொடுக்கிறாள். அந்த ஆகார் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது அவள் கொஞ்சம் பெருமை கொண்டு தன்னுடைய எஜமாட்டியை கொஞ்சம் ஒரு மாதிரி நடத்தின பொழுது, பேசின பொழுது அவளை கடினமாக நடத்துகிறாள். சாராள் யாரை கடினமாக நடத்துகிறாள்? ஆகாரை கடினமாக நடத்தின பொழுது அவள் சாராளை விட்டு ஓடி போகிறாள். சாராளை விட்டு ஓடி, அந்த காரியம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 16வது அதிகாரம் அநேக காரியங்கள் இருக்கிறது. 9 10 11 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார்.
பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஆமென். அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீ என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். புதிய ஏற்பாட்டிலே கடவுளுக்கு கர்த்தருக்கு முதல் பெயர் வைத்த ஒரு பெண் யாரு? சாரால் வைக்கல, ஏவாளும் வைக்கல. பழைய ஏற்பாட்டில முதல் கர்த்தருக்கு பேர் வச்ச பெண் யாரு? சொல்லுங்க. ஆகார். ஆகார் என்னை காண்கிற தேவன். பீர் லகாய் ரோகி என்னை காண்கிற தேவன். எல்ரோயி என்னை காண்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. இவள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த பொழுது எங்கே போவது என்ன செய்வது ஒன்றும் தெரியாம அவள் அலைந்து திரிந்து கொண்டிருந்த பொழுது வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு எங்கே போவோம் என்று நெருக்கப்பட்டு அங்கலாய்த்த ஒரு நிலைமை. என்ன நிலைமை? அங்கலாய்ப்பு. அங்கலாய்ப்புனா என்னன்னா, இங்கிலீஷ்ல கிரே ஆஃப் டிஸ்ட்ரெஸ் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் இருக்கிறவங்க வாசிங்க. அது மிகுந்த துக்கம். என்ன செய்யறதுனே தெரியல, எங்க போறதுனே தெரியல, பயங்கர துக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவ தூதன் ஆகாரை சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறார்? ஆகாரை சந்திச்சு, ஆகாரே நீ எங்க போற, எங்க இருந்து வர்ற, எங்க 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 போற, எங்க இருந்து வருகிற அப்படின்னு கேட்ட பொழுது அவள் உண்மையை சொல்றா. நான் என் ஆட்சியாரிலிருந்து நான் தப்பிச்சு வர்றேன், ஆனா எங்க போறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்ன பொழுது தேவதூதன் சொல்றாரு, நீ உன்னுடைய எஜமாட்டி வீட்டுக்கு மீண்டும் போ, அங்க போய் அடங்கி இரு. என்னன்னு சொல்றாரு? அடங்கி இரு. என்ன நடக்க போகுது? நீ கர்ப்பவதியா இருக்கிறாய். எப்படி இருக்கிற? கர்ப்பவதியா இருக்கிற. ஆனா நீ ஒரு குமாரனை பெறுவாய். அவன் எப்படி இருப்பான்? உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும், அவன் துஷ்ட மனிதனாய் இருப்பான். இஸ்மவேலை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. யாரை குறித்து வாக்குத்தத்தம் வருது? இஸ்மவேலை குறித்து வாக்குத்தத்தம் வருது. தன் வயிற்றில் இருக்கிற பிள்ளை என்னவாவன், எப்படி வருவான், எல்லாமே வாக்குத்தத்தம் வருதா இல்லையா? இப்ப சொல்றாரு, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறு வரைக்கும் நீ போய் உன் எஜமாட்டி வீட்டில் அடங்கி இரு. சொல்லுங்க, என் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நான் அடங்கி இருப்பேன். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட என் ஊழியர்கள், என் ஊழியக்காரர்கள் முன்பாக நான் அடங்கி இருப்பேன். ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் நான் அடங்கி இருப்பேன். ஆகாருக்கு ஆண்டவர் தூதன் சொல்லுகிறார், நீ போய் உன் சாராளுக்கு, உன் எஜமாட்டிக்கு, உன் நாச்சியாரிடத்தில் போய் நீ அடங்கி இரு. என்ன இரு? அடங்கி இரு. உன் வயிற்றில் ஒரு மகன் இருக்கிறான், அவன் இஸ்மவேல், அவன் இப்படியெல்லாம் இருப்பான்னு ஒரு தரிசனம் அவளுக்கு கிடைக்குதா இல்லையா? வாக்குத்தத்தம் வருதா இல்லையா? வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் தூதன் சொல்லுகிறார், நீ அடங்கி இரு, நீ எங்கேயும் ஓடாத, நீ எங்கேயும் அலையாத. அந்த நாள் வர்ற வரைக்கும், கர்த்தர் உனக்கு சொன்ன நாள் வருகிற வரைக்கும் நீ அமைதியாயிரு, காத்திரு, பொறுத்திரு. காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், கர்த்தரையே நம்பி இருப்பேன், என் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், சார்பில் செயலாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நமக்காக செயலாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒருவர் உண்மையுள்ளவர் நமக்காக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடுவதில்லை. சொல்லுங்க, கைவிடுவதில்லை. இப்ப ஆகார் திரும்ப எங்க போறார்? தூதனுடைய வார்த்தையை கேட்டு சாராள் வீட்டுக்கு போயிட்டா. அங்க போனவனே இஸ்மவேல் பிறக்கிறாரு. இஸ்மவேலுக்கு ஒரு 13 வயது இருக்கும்போது சாராளுக்கு ஒரு குழந்தை பிறகுது. யார் அது? ஈசாக்கு பிறக்கிறாரா? ஈசாக்கு பிறக்கிறாரு. உடனே ஆபிரகாமும் சாராலும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எங்களுக்கு ஈசாக்கு சாக்கு. ஈசாக்கு அதனால பேக்கு அப்படின்னு யார் அனுப்பிட்டாங்க? உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்றேன். ரொம்ப சீரியஸா உட்கார்ந்துருக்கிறீங்க, சந்தோஷம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஈசாக்கு பிறந்த உடனே ஆகாரையும் இஸ்மவேலையும் அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டார்கள். அதை நம்ம 20ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் குறித்து கொண்டு நீங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க? தியானம் பண்ணுங்க. இப்போ ஆகார் தனக்கு இருந்த மகனை கூட்டிக் கொண்டு பெயர் சபா என்ற வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். ஆபிரகாம் கொடுத்து விட்டது என்ன தெரியுமா? என்ன கொடுத்து விடுறாரு? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இது ரொம்ப அநியாயமா இருக்குல்ல? 13ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம் மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்கிறான். ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், மிகுந்த ஆஸ்திகாரனாக இருந்தபடினால பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த மனிதன் ஆகாருக்கு என்று கொடுத்து விட்டது என்ன பார்த்தீங்களா? என்ன கொடுத்து விட்டார்? அப்பத்தையும். எத்தனை அப்பமும் தெரியல, எவ்வளவு தண்ணி, ஒரு துருத்தி எவ்வளவு, எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்? ஒரு நாள். இதை தோல் மேல வேற வச்சு போயிட்டு வாமா மகளே. எவ்வளவு பெரிய அநியாயம் இல்லை? அநியாயமா இல்லையா? நான் இந்த இடத்த வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆபிரகாம் ஏன் இப்படி செஞ்சாரு? ஆபிரகாம் செய்யல, கர்த்தரே செய்ய வச்சாரு. வாக்குத்தத்தம் நம்ம மேல இருந்துச்சுன்னு வைங்க, எந்த மனுஷனாலும் நமக்கு ஒரு உதவியும் வரப்போறதில்லை. கர்த்தரே நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து. ஏன் மனிதன் கைவிடுகிறான் என்றால், கர்த்தர் நம் கரத்தை பிடித்திருக்கிறதுனாலே. கர்த்தருடைய தரிசனமும் கர்த்தருடைய வாக்குத்தத்தமும் கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கும் பொழுது எந்த மனிதனிடத்திலிருந்து நமக்கு ஒரு ஆணியும் கிடைக்க போவதில்லை, எதுவும் கிடைக்க போறதில்லை. ஏன்னா மனிதன் பெருமை பாராட்டக்கூடாது என்பதிலே அவர் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். நான் கொடுத்தேன், நான் உதவி செய்தேன், என்னால தான் நீ நல்லா இருக்கிறான்ங்கிறது அவருக்கு பிடிக்காது. ஆபிரகாம்னால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி ஆகார் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப பெயர் சபா என்கிற வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். அப்பமும் தீர்ந்து போய்விட்டு, தண்ணீரும் தீர்ந்து போய்விட்டு, இனி இனி என்ன செய்ய போறேன்? இனி எங்க போறது, என்ன செய்யறது ஒண்ணுமே புரியல அவளுக்கு. பயங்கரமா அழுகிறா, கதறா. குழந்தை சாக போகுது அப்படின்னு பயப்படுறா. அடுத்த வேலை என்ன செய்ய போறோம், எப்படி வாழ போறோம்? நம்பினவன் கைவிட்டுட்டான். நம்பினவன் சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். நம்பிக்கை துரோகம் செய்தது யாரு? அப்படிலாம் இங்க பைபிள்ல இல்ல, நானா சொல்றேன். நம்பிக்கை துரோகம் தானே. நம்பி வந்தவளை கைவிடலாமா? கைவிடலாமா? ஏன்னா பழைய ஏற்பாட்டு சட்டம் அப்படிதான் இருந்துச்சு. அடிமை பெண் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வானா வரணும், போனா போயிடணும். எதையும் கொடுத்து அலங்கரிக்கலாம் மாட்டாங்க. அடிமை பெண்ணுக்கு என்று ஒரு
உரிமையும் கிடையாது. அந்த உரிமையின்படி அந்த காலத்து மரபுபடி அவர் அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் கைவிட்டார், என் தேவன் கைவிடவில்லை. ஆமென். அல்லேலூயா. மனிதர்கள் கைவிடலாம், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிட போவதில்லை. எப்படி வாழ்ந்துற நான் பார்த்துறேன்னு சொல்லி மனிதர்கள் நம்மை குறித்து போராமைப்படலாம், எரிச்சல் அடையலாம், கங்கணம் கட்டி கொண்டு திரியலாம். ஆனா அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவ வனாந்தரத்தில் அலைந்து கொண்டு திரிகிறாள். பிள்ளையோ சாக போகிற நிலைமைக்கு வந்து விட்டான். என் பிள்ளையுடைய சாவை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்திலே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அப்பொழுது தேவதூதன் அங்கே தோன்றுகிறான். ஒரு துறவை பார்க்கும்படி கர்த்தர் அவன் கண்களை திறக்கிறார். ஆமென். இங்க ஏன் அவ அழுதா தெரியுமா? ஏன் அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 16ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் அவளுக்கு வந்துருச்சு. உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் இஸ்மவேல் என்று எண்ணப்படுவான், அவனை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அப்படி என்கிற அந்த வாக்குத்தத்தம் அவளுக்கு வந்ததா இல்லையா? ஆனால் அவள் என்ன செய்து விட்டாள்? மறந்து விட்டாள். அப்படிதான் எவ்வளவுதான் வார்த்தை வந்தாலும் பலிபீடத்திலிருந்து பைபிள்ல இருந்து சூழ்நிலைகள் மாறும்போது பதறி விடுகிறோம். என்ன ஆயிடுறோம்? பதறிடுறோம், அங்கலாக்கிறோம், அவிசுவாசமா பேசிடுறோம், கண்ணீர் வடிக்கிறோம், முறுமுறுக்கிறோம். என்னை காண்கிற தேவன் இல்லையா? என்னை காண்கிற தேவன் இல்லையா? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறா இல்லையா? அவருக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்கிறோம்ல. கர்த்தர் ஒருவன் இருந்தா அவர் பார்த்துக்கிட்டும். அங்கலாய்ப்பு, மனுஷர்கள் செய்த அங்கலாய்ப்பு, துரோகம், நம்பிக்கை துரோகம் நமக்கு வரும் பொழுது நாம் அங்கலாய்க்கிறோம், கதறுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். மனிதர்கள் கைவிடும் பொழுது, மனிதர்கள் நம்மை தூஷிக்கும் பொழுது, மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, சூழ்நிலையை பார்த்து நாம் கதறுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், முறுமுறுக்கிறோம், துதிப்பதை மறந்து விடுகிறோம், ஆலயத்துக்கு வருகிறதையும் மறந்து விடுகிறோம், வேத வசனத்தை வாசிப்பதை மறந்து விடுகிறோம், புலம்புகிறோம். உண்மைதானே? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? காரணம் 16ஆம் அதிகாரத்தை ஆகார் மறந்தது போல நாமும் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து விடுகிறோம். வாக்குத்தத்தத்தை என்ன செய்து விடுகிறோம்? எவ்வளவுதான் ஆண்டவர் ஆற்றி தேற்றி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொடுத்து ஆசீர்வதித்தாலும் நாம் இந்த காதிலே வாங்கி இந்த காதிலே விட்டு விட்டு போய் விடுகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை கூட நாம் மறந்து விடுகிறோம். காரணம் சூழ்நிலை. ஆகாரை போலதான் நானும் நீங்களும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் உண்மைன்னு உணர்றீங்க? எவ்வளவு வாக்குத்தத்தம் வந்தாலும் அந்த சர்ச்சுக்குள்ள ஆமேன் அல்லேலூயா போடுறதோட சரி. அதுக்கு பிறகு வீட்டில் கொஞ்சம் ₹1 இல்லைன்னு வைங்களேன், ஒருவேளை சோறு இல்லைன்னு வைங்களேன், யாராவது நமக்கு விரோதமாக வந்துட்டா ஆமேன் அல்லேலூயாவா போடுறோம். ஸ்தோத்திரமே வருவதில்லை, ஒன்லி ஆத்திரம். ஸ்தோத்திரம் வருதா? ஆத்திரமா. யார் மேல ஆத்திரப்படுறோம் தெரியுமா? மனுஷர் மேல கூட இல்ல, நம்பின கடவுள் மேலதான் நமக்கு என்ன வருது? கோபம் வருதா? சும்மா வராத மாதிரி ரொம்ப சாந்த பிறவி மாதிரி நம்ம வீட்டில் போய் பார்த்தா தெரியும் உங்க வாய் என்ன பேசுது, என்ன உங்க கை காலெல்லாம் என்ன பண்ணுதுங்கிறதெல்லாம் அங்க தெரியும். உண்மைங்கிறவங்க எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்திலே அங்கலாய்த்த ஆகாருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த ஒரு சந்தோஷத்திலே என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னையும் பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், எனக்காக ஒருவர் இருக்கிறார், அவர் எல்ரோயி தேவன் என்று துதித்தவள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினவள், கர்த்தருக்காக அருமையான ஒரு பெயரை வைத்தவள்,
இப்பொழுது தனக்குன்னு மீண்டும் ஒரு கஷ்டம் வந்த பொழுது, ஆபிரகாமினாலே கைவிடப்பட்ட பொழுது, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது, அழுது கொண்டிருந்த பொழுது, சாவை நான் பார்க்க மாட்டேன், என் வாழ்க்கை முடிகிறது, என்னுடைய மகன் மரிக்கப் போகிறான் என்ற ஒரு நெருக்கம் வந்த பொழுது அவள் அங்கே கதறுகிறாள், கண்ணீர் விடுகிறாள். ஏன்? இருதயத்தை பார்க்கிறாரா? இப்படித்தான் நம்ம வசனத்தை கேட்டுக்கிட்டு போறோம். வாக்குத்தத்தத்தை மறந்து விட்டால் கர்த்தருடைய தூதனை, அதாவது எத்தனை பேருங்க தூதனை பார்த்திருக்கிறீங்க? ஏன் ஒரு ரூபத்துல தான் பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? இவன்லாம் ஒரு தூதனா? என்னைய தேவ தூதனா பார்த்தா என் வாயிலிருந்து வர தூதன் நீங்க நம்புவீங்க. நீங்க தான் நம்புறது இல்லையே. ஏன் மறக்கிறோம்? தூதன் வாயிலிருந்து வந்த தூது, அதை இவள் என்ன செய்து விட்டாள்? ஹலோ, உங்களுக்குன்னு ஒரு தூதன் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா? தூதி. நாங்கள் தூதன், அவர்கள் மூலமாய் தூது வந்து கொண்டே இருக்கிறது. தூதுனா என்னது? வார்த்தை, வாக்குத்தத்தம். தேவதூதனை கண்ணார கண்டாள். ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் மறந்து விட்டாள். அப்படிதான் நம்மளும் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறோம்? எது வேணாலும் மைண்டில் நிற்குதுங்க. ஆனால் அந்த பைபிள் வார்த்தை மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு நல்லா பிரசங்கம் பண்ணாரா? நல்லா பிரசங்கம். என்ன பிரசங்கம் பண்ணாரு? பண்ணாரு, நல்லா பண்ணாரு, நல்லா சிரிக்க வச்சாரு, சொன்னாரு, நல்லா சொன்னாரு. என்னத்தை சொன்னாரு? நல்லதை சொன்னார். எப்படி சொன்னாரு? சூப்பரா சொன்னார். என்ன விஷயம்? அவ்வளவுதான். எல்லாம் ஆகார் கேஸ் தான். எல்லாரும் யாரா இருக்கிறோம்? வீட்டுல போய் அதை என்ன செய்யறது இல்ல, இங்க சாப்பிடுறது, வீட்டுக்கு போய் வாமிட் எடுத்துறது. வாமிட் எடுத்தா உடம்புக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? என்ன செய்யணும்? கேட்டதை அசை போடணும். சொல்லுங்க, அசை போடணும். அப்படின்னா தியானமா இருக்கணும், அதை தியானிக்கணும். கர்த்தர் என்னோடு இன்னைக்கு என்ன பேசினாரு? ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மறக்க கூடாது, தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் இதை சொன்னீரே, கர்த்தர் இதை சொன்னீரே, எனக்கு இதை சொன்னீரே, உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, எனக்கு அதை செய்யும், நீங்க தானே எனக்கு சொன்னீங்க அப்படின்னு அதை ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் நாம் அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆமென். நெடுநாள் காத்திருந்தா கொஞ்சம் சோர்வு வரத்தான் செய்யும். உண்மைதான். போய் அடங்கிருன்னு சொன்னாரு. போய் அடங்கி இருந்தா, இப்போ ஆபிரகாம் இப்ப ஃபர்ஸ்ட் அவளா வெளியே வர்றா. ஃபர்ஸ்ட் அவ வெளியே ஓடி வரும்போது சாராள் அனுப்பல, ஆபிரகாம் அனுப்பல, அவளா ஓடி வர்றா. நம்மளா ஒரு தீர்மானம் எடுக்கிறது தேவ சித்தம் இல்லை. நம்மளா ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்ல, அது தேவ சித்தம் அல்ல. ரெண்டாவது தடவை அவ வீட்டை விட்டு வெளியே வருவது அவளால நடக்கல, இது தேவனால் உண்டான காரியம். ஆபிரகாம் சாராள் மூலமாக அவள் துரத்தப்படுகிறாள், அவள் கைவிடப்படுகிறாள், அவள் ஒதுக்கப்படுகிறாள். அந்த நேரத்தில் கர்த்தர் கரத்தை பிடிக்கிறார். ஆமென். மனிதர்கள் கைவிடும் பொழுதுதான் கர்த்தர் கரத்தை பிடிக்கிறார். கர்த்தர் கரத்தை பிடித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்கிறார். மனிதர்கள் கைவிட்டார்கள் என்று உணரும் பொழுதுதான் கர்த்தர் என்னை கரம் பிடித்திருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். நாம் உணரணும், கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அவர் போதுமானவர். விசுவாசம் தாங்க நம்மளை சந்தோஷமா இருக்க வைக்கும். அவிசுவாசம் உள்ள வந்துருச்சுன்னு வைங்க, ஒரே அழுகதான், ஒரே முறுமுறுப்பு தான் நடக்கும். ஒன்றும் புரியல. ஆகா இருக்கு. தேவதூதன் மீண்டும் வருகிறார், கண்ணை திறக்கிறார். அன்னைக்கு வாக்கு பண்ணினவர்
இன்றைக்கு அதை நிறைவேற்ற வந்து விட்டார். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், ஆமென், அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு நீங்கள் அதையெல்லாம் காணும்படி கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிறார். எதையெல்லாம் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னாரோ, எதையெல்லாம் உங்கள் கண்கள் காணும் என்று சொன்னாரோ, அதையெல்லாம் பார்க்கும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கண்களை திறக்க போகிறார். ஆகாருடைய கண்ணை திறந்தவர் உங்கள் கண்களை இனி திறந்து அதை பார்க்க செய்வார். எதெல்லாம் பார்ப்பீங்க, எதெல்லாம் காணுவீங்கன்னு சொன்னாரோ, அது இன்று முதல் நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிறார். நம்ம வேண்டாம் மறந்துடலாம். ஆகார் மறந்துட்டா, வாக்குத்தத்தத்தை மறந்துட்டா, தேவ தூதனை மறந்துட்டா. அவளுக்கு எல்லாம் மைண்டில் இருக்கிறதெல்லாம் ஆபிரகாமையும் ஈசாக்கையுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறா. நம்மளும் அப்படி தானே இருக்கிறோம். எவன் துரோகம் பண்ணானோ அதையே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தரை மட்டும் என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். மனுஷர் சொன்ன வார்த்தை, மனுஷன் நம்மளை குறித்து ஒரு நல்ல வார்த்தை எனக்காவது பேசியிருக்கானா? மனுஷன் எப்போதுமே நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான், நீ என்னவாக மாட்ட, உருப்பிட மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நாசமா போவ, நீ தெருவில் தான் நிற்ப, நீ ஒரு நாள் என்கிட்ட வந்து நிற்ப. இதில் வேற நீ தெருவில் நிற்ப, அப்புறம் என்கிட்ட வந்து நிற்ப. உடனே அதையே நம்ம பிடிச்சுக்கிட்டு இரவும் பகலும் தியானிப்போம். எப்படி தியானிப்போம்? கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னா, நம்ம என்னத்தை தியானிக்கிறோம்? மனுஷன் சொன்னதையே பிடிச்சுக்குவோம் ஸ்ட்ராங்கா. விட மாட்டேன், நான் விட மாட்டேன். நீ பாடணும்ல, எதை விட மாட்டேன்? மனுஷன் சொன்னதை விட மாட்டேன். யாக்கோப்பு கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன் ஆண்டவரே, விட மாட்டேன் ஆண்டவரே. 28ஆம் அதிகாரத்தில் என்னென்னலாம் சொன்னீங்க, 28ஆம் அதிகாரத்தில் என்னெல்லாம் கதை விட்டீங்க, நான் உன் கூட இருப்பேன், நான் சொல்ற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அப்படி ஆக்குவேன், இப்படி ஆக்குவேன். ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உனக்கு தாண்டா மகனே, எப்படியெல்லாம் எனக்கு சொல்லி என்னை நம்ப வச்சிங்க, அந்த வார்த்தையை வச்சு உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. எதை பிடிச்சுக்கிட்டார் அவர் உறுதியா? சொல்லுங்க. அண்ணால் எதை உறுதியா பிடிச்சுக்கிட்டா? நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கிடவது, உனக்கு ஆகும். வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க. அப்படின்னா அவருடைய கால உறுதியா பிடிச்சுக்கிட்டு, நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன். ஏன்னா நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க. ஆமென். 28ஆம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோப்புக்கு தரிசனமாகி வாக்கு பண்ணினவர் யாரு? இப்ப ஏசா அவனுக்கு விரோதமா வரும் பொழுது, ஏசா அவளை கொல்ல வரும்போது, ஏசா அவனை கொல்ல வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கிறாரு. இரவெல்லாம் போராடுறாரு. அங்க ஒரு தேவ தூதன் வருகிறார். அவனோட நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய விட மாட்டேன், நீ போக விட மாட்டேன். ஆமென். அப்படின்னா உங்க வார்த்தை வச்சுக்கிட்டு உறுதியா நிற்பேன். ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே என்ன சொல்லி இருக்கிறீங்க? மனுஷன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், எப்படி வேணாலும் நினைக்கட்டும், உன்னை கொன்றுவேன் நினைக்கட்டும், எது வேணாலும் சொல்லட்டும், கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? உன்னை கைவிடுவேன், உன்னை தெருவில் நிறுத்துவேன், உன்னை வாளாக்காமல் சொல்லுங்க, உன்னை என்ன ஆக்குவேன்? உன்னை மேலாக்காமல் கீழாக்குவேன், உன்னை தலையாக்காமல் வாளாக்குவேன். அப்படியே சொல்லி இருக்கிறாரு. இல்ல, ஆமென். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ பழுகி பெருகுவாய், நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். ஆமென். நீ சுகமா இருப்ப, என் தழும்புகளால் நீ சுகமானாய். ஆமென். உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். நீ சகல ஜாதிகளில் மேன்மையாய் இருப்பாய், நீ எல்லார பார்க்கலையும் நல்லா இருப்ப. சொல்லுங்க, நான் தான் நல்லா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு செய்யாம கர்த்தர் யாருக்கு செய்வார்? சொல்லுங்க. எனக்கு செய்யாம வேற யாருக்கு கர்த்தர் செய்வார்? சொல்லுங்க. இப்ப பக்கத்துல பார்த்து எனக்கு செய்யாம உனக்கு தான் செய்வார்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கல்ல? என்ன சொல்லுங்க. பக்கத்துல எனக்கு செய்யாம உனக்கு தான் செய்வார். அப்படியா? சொல்ல மாட்டேன்ல, தயங்குறோம் தானே. எனக்கும் செய்யணும், எனக்கும் செய்வார், உனக்கும் செய்வார். சொல்லுங்க. எனக்கும் செய்வார். நமக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறாரு? சொல்லுங்க. நமக்கு செய்யாம
யாருக்கு செய்ய போறாரு? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். சொல்லுங்க, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். ஆமென். தாவீதை கண்டுபிடித்தேன், அவனை அபிஷேகம் பண்ணினேன், அவனோடு உடன்படிக்கை பண்ணினேன். 89ஆம் சங்கீதத்தில் அதை சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அருமையான சங்கீதம், வீட்டில் போய் நல்லா வாசிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருக்கிற ஒரு மனுஷன் கலங்கவே மாட்டான், பதறவே மாட்டான். ஆமென். அவன் சந்தோஷமாவே இருப்பான். சந்தோஷமா இருந்தாலே வியாதி போயிடும். அல்லேலூயா. கண்டதை நினைக்கிறதுனால தான் கண்டதெல்லாம் உள்ள வருது. நல்லதே நினைங்க, வாக்குத்தத்தத்தை நினைங்க, கர்த்தரையே நினைங்க, அவருடைய வார்த்தையே நினைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஓகே. ஒருவேளை அவர் சொன்னதையெல்லாம் நீங்க மறந்திருந்தாலும், ஆகார் மறந்தால், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மறந்தால், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் அல்லவா? அவள் மீண்டும் வருகிறார், அங்கே தன் தூதனை அனுப்புகிறார், கண்களை திறக்கிறார். அவள் அங்கே ஒரு ஊற்றை கண்டு அதில் தண்ணீரை எடுத்து குடித்து தன்னுடைய மகனுக்கும் கொடுத்து அங்கே வனாந்தரத்திலே அவள் ஆசீர்வாதமாய் வாழ்கிறாள். இன்னைக்கு அந்த சந்ததியைத்தான் இஸ்மவேலர்கள், இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணுமில்லாம வெளியே வந்தவ. ஹலோ, ஒண்ணுமில்லாம வெளியே வந்தவ யாரு? கொடுத்த தண்ணீரும் முடிஞ்சு, அப்பமும் முடிஞ்சிருச்சு, போட்டுக்கிற ட்ரெஸ் இல்லாம வெளியே வந்தவள் தான். நான் ட்ரெஸ் கொடுத்து அனுப்பியிருந்தா பைபிள் இருந்திருக்கும்ல. போட்ட ட்ரெஸ்ஸோட வெளியே வந்தா. சொல்லுங்க, போட்ட ட்ரெஸ்ஸோட வெளியே வந்தா. கர்த்தர் அவளை என்னவா மாத்தினார் தெரியுமா? என்ன வாக்குனார் தெரியுமா? அவள் ஒரே காரியத்தை சொல்லிட்டு நான் உங்களை முடிச்சிடுறேன். அவளும் இஸ்மவேலுடைய சந்ததியும் எங்க அவங்க செட்டில் ஆகிறாங்க, எங்க அவங்க வாசம் பண்ணினாங்க அப்படின்னு பாருங்களேன். ஆதியாகமம் 25வது அதிகாரம். ஒண்ணுமில்லாம நடுத்தெருவில் நின்றவர், நம்பி வந்தவனால கைவிடப்பட்டவள், நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டவள், நிர்கதியாய் நின்றவள். கர்த்தர் அந்த மனுஷியை எங்க எப்படி வாழ வச்சார் தெரியுமா? ஆதியாகமம் 25வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். அவள் வாசம் பண்ணின அந்த நாட்டுக்கு, அந்த ஊருக்கு, அந்த தேசத்துக்கு பேர் என்ன? ஆவிலா. சொல்லுங்க, இந்த ஆவிலாவை முந்தி எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? ஆகார் செட்டில் ஆகிற அந்த வாசம் ஊர் சொல்லுங்க, ஆவிலா துவக்கி சூர் மட்டும். ஓகே, இப்ப ஆதியாகமத்தை திருப்புங்க. இரண்டாம் அதிகாரம் 11வது வசனம். வெரி குட். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலிருந்து 4 நதி புறப்பட்டு, அது ஒன்று பைசோன், இன்னொன்று கீகோன், இதக்கேல், ஐப்ராத்து. அல்லேலூயா. ஆனா ஃபர்ஸ்ட் நதி பைசோன் எந்த நாட்டில் பாஞ்சுது? ஆவிலா. சொல்லுங்க, ஆவிலா. அங்கே பொன் விளையும், அங்கே பொன் விளையும். 1 கிராம் கூட இல்லாம வெளியே வந்தவ. என்னது? 1 கிராம் வெள்ளியோ தங்கமோ பொன்னோ வைரமோ கோமேதகமோ ரத்தினமோ ட்ரெஸ்ஸோ சாப்பாடோ ஒண்ணுமே இல்லாம வெளியே வந்தா கர்த்தர் அவளை செட்டில் பண்ண இடத்தை பத்தியெல்லாம். பொன் விளையும் தேசத்திலே, பொன் விளையும் தேசம். பொன் என்றால் விசுவாசம், விசுவாசம் என்றால் இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. வார்த்தை, வார்த்தை. ஆமென்.
அல்லேலூயா. எழுத்தின்படி நான் சொல்லுகிறேன், எழுத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 1 கிராம் தங்கம் கூட இல்லாத உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிலோ கணக்கில் தங்கத்தை சேர்க்க குவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். யோபுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. அம்மா ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? முடிச்சலாமா? யோபு 22, யோபு 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் 22, 23, 24, 25. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பேரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். ஆமென். ஒண்ணுமில்லாம வெளியே வந்தவங்களுடைய ஆசீர்வாதம் இதுதான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எழுத்தின்படி விசுவாசிக்கிறீங்களா? ஆவிக்குரிய வார்த்தையின்படி, ஆவிக்குரிய காரியத்தின்படி நம்ம சொன்னோம்னா, இயேசுவே உனக்கு சொக்க வெள்ளியும் பொண்ணுமாய் இருப்பார். ஓகே, ஆமென். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆனா பூமிக்குரிய ஆசீர்வாதம், நீ ஆற்றை போல தூளை போல தங்கத்தை, ஓப்பேரின் தங்கம்னா இப்ப இருக்கிற கல்ஃப் தேசத்தில் விளையிற தங்கம். ஆமென். நல்ல பியூர் கோல்டு. எதை சொல்றோம்? வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தா கொஞ்சம் மோதிரம், கொஞ்சம் ஜிமிக்கி, கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்றோமா? அப்படின்னா நல்ல தங்கம்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் இன்றைக்கு மனதார உங்களை பிளஸ் பண்றேன். ஒண்ணுமில்லாம வெளியே வந்த உங்களை, கைவிடப்பட்டு நிக்கிற உங்களை, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மனுஷர் செய்த துரோகங்களை, மனுஷர் செய்த அநியாயங்களை நீங்க நினைச்சு ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் கண்களை திறந்து இனி உங்களுக்கு ஒரு ஊற்றை, ஜீவ ஊற்றை, வாழ தேவையான வழியை, வாழ தேவையான வசதியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, எந்த மனுஷர் மூலமாய் நீ வெட்கப்பட்டீர்களோ, எந்த மனிதர் மூலமாய் துக்கப்பட்டீர்களோ, வேதனைப்பட்டீர்களோ, அவர்களுக்கு முன்பாக ஆகாரின் தேவன், ஆகாரின் தேவன் சொல்லுங்க, ஆகாரின் தேவன், ஆகாரை கைவிடாதவர், ஆகாரை வெறுக்காதவர், ஆகாருக்கு துணை செய்தவர், ஆகாருக்கு அற்புதத்தை செய்தவர், எனக்கும் செய்வார், எனக்கும் செய்வார், எனக்கும் செய்வார். ஆகார் என்றால் பரதேசி என்று அர்த்தம். பரதேசியாய் இந்த பூவியில ஒருவேளை நீங்க வாழ்ந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை அவிலா தேசத்தில் ஆகாரை செட்டில் பண்ணது போல, வாசம் பண்ண வைத்து பெருக செய்தது போல, நீங்கள் படுத்திருக்கிற இந்த பூமியில, நீங்கள் படுத்திருக்கிற, நீங்கள் இருக்கிற இந்த தேசத்தில் தானே உங்களை சுதந்தரிக்கும்படி, இந்த தேசத்தில் உங்களுக்கு சொந்த வீடு வாசல்களை ஏற்படுத்தி உங்களை பெருகவே பெருக செய்து அநேக ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க செய்வார். ஆமென். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இந்த தேசத்தில் நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். நீங்கள் வனாந்தரம் போல இருக்கிற இந்த தேசத்தில் நீங்கள் அலைந்து திரிகிற, நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, நீங்கள் அவமானப்பட்டு, நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல ஆகார் அனாதையாய் அலைந்தாலோ அதே பூமியை பொன் விளையும் பூமியாக மாற்றி, பொன் விளைகிற பூமி மாத்திரமா, அது பெட்ரோல் விளைகிற தேசமாவே மாத்திட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கச்சா தைலம், தைலா எண்ணெயா என்ன சொல்றாங்க கன்னடத்துல? அது தமிழ்ல. இன்னைக்கு அந்த தைலத்துக்கு தான், அந்த பெட்ரோலுக்கு தான் எல்லா பேரும் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. எவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங் இல்லை? அல்லேலூயா. ஆழமா தோண்டுனா பெட்ரோல் வருது, இன்னும் ஆழமா தோண்டுனா பொன்னும் வெள்ளியும் விளையுது. உங்க வாழ்க்கை அப்படிதான் விளையும், உங்க வாழ்க்கை அப்படித்தான் மாறும். ஆமென். அல்லேலூயா. உங்களை அதை காண செய்வார், உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். ஆகாருடைய கண்ணை திறந்தவர். ஆமென். நீங்கள் விசுவாசியாது இருந்தால், சங்கீதக்காரன் சொல்றாரு, நீங்கள் விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். விசுவாசிங்க, விசுவாசிங்க.
வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமென். உங்கள் கண்கள் அதை காணும். பழைய ஏற்பாட்டில் கண் காணவும் இல்லை, செவியால் அதை கேட்டதும் இல்லை, இருதயத்தில் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் அதை வெளிப்படுத்திட்டாரா? உங்க எதிர்காலத்தை வெளிப்படுத்திட்டாரா? இனி உங்க கையில என்ன இருக்கும்? எழுத்தின்படி சொல்லுங்க. பொன்னும் வெள்ளியும் ஆற்று கற்களை போல குமியும். ஒரு கிராமுக்கே அவதிப்படுகிற உங்களை இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்ணுகிறேன். நீங்கள் கிலோ கணக்கில் தங்கம் வாங்குவீர்கள், கிலோ கணக்கில் வெள்ளி வாங்குவீர்கள். ஆமென். தங்கமே வாங்க முடியாது, நீங்க வைரத்தை வாங்குவீங்க. ஆமென் சொல்லுங்க. ரத்தினத்தை வாங்குவீங்க, அது வரும். ஆமென். நம்மை தேடி வரும். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியன் வர்த்த லாபமும் நம்ம இடத்துக்கு வரும். ஆமென். ஆகாரின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எல்ரோயி தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நிச்சயம் அவர் நம்மை கைவிட போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாருடைய கண்ணை திறந்த தேவன் இன்றைக்கு உங்க கண்ணை திறந்துட்டாரு. என்ன திறந்துட்டாரு? உங்களுக்கான ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி. என்ன உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்காரு திறந்துட்டாரா? என்ன வச்சிருக்கிறாரு? எழுத்தின்படி சொல்லுங்க. கற்களை போல, ஆற்று கற்களை போல, ஆற்று மணலை தூளை போல. என்னதை பார்ப்பீங்க? ஒரு சில பேர் சொல்றீங்க, ஒரு சில பேர் நாங்க பரலோகத்துல தான் அதை போய் பார்ப்போம். பூலோகத்துல இங்க பார்க்காத நீங்க அங்க போய் பார்க்க போறீங்க. இங்கேயும் பார்ப்போம், இங்க பார்ப்போம், அங்கே அதன் மேல நடப்போம். இங்கே அனுபவிப்போம், அங்கே என்ன பண்ணுவோம்? அதை அதை மேல நடப்போம். அப்படின்னா என்னது? அதை ஒரு பொருட்டா நினைக்க மாட்டோம். இங்க செய்யாதவராங்க அங்க செய்ய போறாரு. சொல்லுங்க. இங்க ஒன்றும் செய்ய மாட்டாராம், அங்க எல்லாம் வச்சிருக்கிறாராம். அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. அவர் நாமத்தின் நிமித்தம் எதெல்லாம் இழந்தோமோ இம்மையிலும் மறுமையிலும் அவர் 100 மடங்கு கொடுப்பேன்னு தான் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? அதனால உங்களை நல்லா வாழ வச்சு தான் கர்த்தர் எடுப்பார். எல்லாவற்றையும் பார்க்க வச்சு தான் அவர் எடுப்பார். பார்க்க வச்சு திங்க மாட்டாரு. பார்க்க வச்சு திங்க மனுஷன் இல்ல, உங்களை அனுபவிக்க செய்வார். அனுபவிப்பீர்கள். ஆமென். நீங்கள் பெருகுவீர்கள், நீங்க நல்லா வருவீங்க. இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்றேன். கர்த்தர் உங்கள் கண்களை திறந்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவேளை கண்கள் இன்னும் உங்கள் கண்களை பிரகாசமாக்குவாராக. புதிய ஏற்பாட்டு சத்தியம் உங்கள் கண்களை அவர் பிரகாசமாக்குவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில். ஆமென். God bless you.